நானும் என் ரத்தத்தை எப்படியாச்சும் ஒரு தமிழர் தலைமையின் கீழ் ஒரு குடையின் கீழ் ரத்தம் நீனே தலைமை ஏறி நீனே வழி நடத்து. இப்ப வந்து முளைச்சிருக்கு பாருங்க ஒரு கட்சி. இத ஒரு கட்சினே சொல்லுவதற்கு எனக்கு அவமானமா இருக்கு. என் ரத்தத்தை ஒரு முறைக்கு 2 முறை அழுத்தம் கொடுத்து இந்த மேடைக்கு நான் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னா இது அரசியல் கூட்டணியா மாறுமா அப்படின்னு. அது மாறுமா மாறாதா இருக்கிறதெல்லாம் எனக்கு கூட நான் இருந்த பழைய என் கூட்டணி கட்சி வேல்முருகா அவனுக்கு எப்பவும் போல ஒரு இடம் தரேன்னாங்க. நான் பார்த்தேன் இவன் யாரும் நமக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு சீட்டு 2 சீட்டு யாசகம் போடுறது. நாம் தனியா நின்று ஜெயிக்க முடியாது. என் ரத்தம் 5 தேர்தல சந்திச்சது முடியல. நானும் 2016 தேர்தல சந்திச்சேன் முடியல. அப்ப அதிகாரத்தை கைப்பற்றி உள்ளே போய் சட்டமன்றத்தில் சண்டை இடணும் போனோம். போய் 5 வருஷம் சண்டை தான் இட்டோம். ஆனா வச்ச 5 கோரிக்கை தமிழீழ மண்ணில் நடந்த இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை பொறிமுறை, அந்த மக்களுக்கு நிம்மதியான ஒரு தனித்தமிழீழ அரசை உருவாக்கி தருவதற்கான ஒரு பொது வாக்கெடுப்பு, இங்கு அகதிகளாக வந்து எம் மண்ணில் வாழ்கின்ற எம் ஈழத்து உறவுகளை அடைத்து வைக்கின்ற திருச்சி சிறப்பு முகாம் உள்ளிட்ட முகாம்கள் மூடப்பட வேண்டும், பாஸ்போர்ட் விசா சட்டங்களில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கக்கூடிய அல்லது பதிவு செய்யப்படாமல் இருக்கிற அனைத்து என் தாய் தமிழ் உறவுகளையும் விரும்புகிற நாடுகளுக்கு அனுப்பி வைக்கின்ற உரிமை, அவர்களுக்கான இரட்ட குடியுரிமை, சாதிவாரி கணக்கெடுப்பு, இதுபோல காவேரி முல்லைப்பெரியார் பாலாறு கச்சத்தீவு உள்ளிட்ட என் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை சிக்கல்கள், தமிழக அரசு பதவிகளில் 100% தமிழ்நாட்டின் மண்ணின் பூர்வீகுடி மக்களுக்கே என்கிற சட்டம் இயற்று, ஒன்றிய அரசு பதவிகளில் முழுவதுமாக இன்றைக்கு 99% வடக்கன் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறான். அதில் 90% அந்தந்த மாநிலத்திற்கு இந்திய முழுக்க இருக்கிற மாநிலங்களில் இந்திய முழுக்க இருக்கிற அந்த மாநில அந்தந்த தேசிய இன மக்களுக்கு வழங்கு. இந்த கோரிக்கைக்கு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பு. நான் சீட்டும் கேட்கல ஒன்னும் கேட்கல. ஏன்னா திரும்ப ஒரு சீட்டு தான் கொடுப்பான். அது ஒரு சீட்டை போய் கேட்டுக்கிட்டு வாங்கிட்டு நிக்கிறத விட இந்த கோரிக்கையாச்சும் நிறைவேற்றுங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா இந்த கோரிக்கையை கூட கிஞ்சித்தும் மதிக்காத திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாம் யார் என்று பாடம் புகட்ட வேண்டும் தமிழர்கள் என்பதற்காக நானே ஒரு கூட்டணியை உருவாக்கி கடைசி 10 நாள்ல டெல்லிக்கு பறந்தோடி போய் சின்னத்தை வாங்கி எங்க டாக்டர் ஐயாவோட ஒரு 60 தொகுதிகளில் நீங்க போட்டுங்க டாக்டர், நான் ஆள் போடல, ஒரு தொகுதி உடன்படிக்கை. ஏன்னா கூட்டணி வைக்கிறதுக்கு நேரம் அதுக்கெல்லாம் பேசி உட்கார்றதுக்கு நேரம் இல்லை. ஒரு 60 தொகுதி, மீதி எல்லா தொகுதியிலும் நான் ஆள போடுறேன். என் செந்தமிழ் சீமான் போட்டியிட்ட காரைக்குடியில் வேட்பாளர் நிறுத்தப்படாது, ஆம்சாங் மனைவிக்கு வேட்பாளர் நிறுத்தப்படாது அப்படின்னு ஒரு 4 தொகுதியில் அறிவிச்சுட்டு மீதி 170 தொகுதிகளில் வேட்பாளரை நிறுத்தணும். இன்னைக்கு டாக்டர் நானும் சேர்ந்து பெருமையா ரத்தம் வந்து எங்களுடைய பெரிய கட்சி, அது 40 லட்சம் 19 லட்சம், அது வந்து ஆட்சி பிடிக்கிற இடத்துல 3வது பெரிய கட்சி. அதனால அவர் யாரையும் தோக்கடிக்கிறன்ற சொல்லல. அவர் வாயால நான் தாண்டா ஆள போறேன், இது என் நாடு என் மண்ணுன்ற டாபிக் போயிட்டார். அதனால நான் என்ன செஞ்சேன், இவங்களை தோக்கடிச்சு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் டாக்டரும் உடன்பாடு ஏற்படுத்திக் கொண்டு இன்னும் சில அரசியல் கட்சிகளோடு உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொண்டோம். அந்த உடன்படிக்கை தான் நாங்க வாங்கின 100 ஓட்டுல இருந்து அதிகபட்சம் டாக்டர் வாங்கின 15,000 ஓட்டு, என்னுடைய சகோதரர் வாங்கின 12,000 ஓட்டு வரையில 10,000 5,000 7,000 2,000 1000 2,300 பெரிய கருப்பம் ஒரு ஓட்டுல தோத்தான். இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் ஆட்சி கட்டில் அமர விடாமல் செய்தது இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன பகுதி. இங்க உட்கார்ந்து இருக்கிற டாக்டரை தவிர வேற யாரோட நாங்க அரசியல் ரீதியா கூட்டணியே வைக்கல. நான் இன்னைக்கு சீமான் ரத்தத்துல தொடங்கி அங்க உட்கார்ந்த அண்ணா என்ன தலபால ஏர்போர்ட் மூர்த்தி, நம்முடைய துணை பொதுச்செயலாளர் தமிழ்மன்சாரி, எல்லா சாமிஜி, இங்க இருக்கிற தனியரசு, எங்க பாட்டாளி மருத்துவர் சின்னையா, என் அண்ணன் திருமாரஞ்சி, இங்க இருக்கிற நம்முடைய சண்முகம், நம்முடைய பாரிவந்தர்ல இருந்து இங்க இருக்கிற எல்லா எங்க கோசு மணிய, நம்ம பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற நம்முடைய ரமேஷ் உட்பட எல்லா தலைவர்களும் எல்லாருக்கிட்டையும் உங்ககிட்ட வேண்டுவது ஒரு 3 தேர்தல்ல தமிழ் சமூகத்தின் உரிமைக்காக ஒண்ணு கூடுறோம். ரத்தம் நமக்கு இந்த நீ பெரியவனா நான் பெரியவனெல்லாம் வேண்டாம். ஒரு 3 தேர்தல்ல இன்னும் கூட நான் ஒரு 10 கட்சி அழைப்பேன், வருவாங்க கண்டிப்பா. 10ல ஒரு 40 கட்சி இருக்காங்க, அழைக்கிறது வராங்க. எல்லாரும் சேர்ந்து இந்த யாரு தலைமை யாரு முதலமைச்சர் இதெல்லாம் தூக்கி அப்புறம் வச்சிரும். எங்களுக்கு தெரியும் எங்க செல்வாக்கு என்னன்றத ஒரு தேர்தலில் ஒரு கடைசி 10 நாள் ஒரு பரிசு வச்சிருக்கிறோம். அதனால எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு ஒரு 3 தேர்தலில் இந்த திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ் இப்ப வந்து முளைச்சிருக்கு பாருங்க ஒரு கட்சி. இத ஒரு கட்சினே சொல்லுவதற்கு எனக்கு அவமானமா இருக்கு. யாரு நம்மை ஆள்வது, யார் நமக்கு அறிவுரை சொல்வது,
யாரை நீ அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுன்னு நாம் சொல்வது என்று சொல்வதற்கு கூட அந்த தகுதியும் அந்த திறமையும் அந்த ஆளுமையும் உள்ளவர்களா என்கிற நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கோம்ல. அது என்ன காரணம்னா, இப்படி என்னைக்காவது ஒரு நாள் ஒன்று கூடி இதே இடத்துல தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு சார்பா 100 போராட்டம் நடத்திருப்பேன். சேப்பாக்கத்தில் ஒரு 100 போராட்டம், இலங்கை தூரகத்தில் ஒரு 100 போராட்டம், யூனிசிப் அலுவலகத்தில் ஒரு 100 போராட்டம், கவர்னர் மாளிகையில் ஒரு 100 போராட்டம். 15 ஆண்டு காலமா 150 தலைவர்கள் ஒன்னா வந்தாங்க. என் ரத்தம் மாறுபட்ட திராவிட இயக்க தலைவர்களை கூட சிபிஎம், சிபிஐ, திருமான, வைகோ, சீமான், செந்தமிழ் சீமான், கொளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன், அப்படின்னா நாம் தமிழருக்கும் திராவிட இயக்கங்களுக்கும் பயங்கர கருத்து முரண்பாடு. நான் ரத்தத்தை கூப்பிட்டேன், யூனிசிப் அலுவலகத்துக்கு நீ வரணும், இந்தாண்ட கோவை ராமகிருஷ்ணன் நிப்பாரு, இந்தாண்ட கொளத்தூர் மணி நிப்பாரு, நீ நடுநாயகமா உன்னை நிக்க வைக்கிறேன் வா ரத்தன்னு வந்துச்சு. ஆனா வந்தாரு. ஆனா என்னாச்சு, இந்த மாதிரி போராட்ட காலத்துல ஏதோ ஆத்திரத்தின் வெளிப்பாடு ஒன்னா நிக்கிறோம். தேர்தல் அரசியல்ல தலைவர்கள் அனைவருமே சிந்திங்க. எங்க டாக்டர் பாரதி, நீங்களாம் மூத்தவங்க, என் ரத்தத்துக்கிட்ட சொல்லுங்க, நானும் என் ரத்தத்தை எப்படியாச்சும் ஒரு தமிழர் தலைமையின் கீழ் ஒரு குடையின் கீழ் ரத்தம் நீனே தலைமை ஏறி நீனே வழி நடத்து, நீனே எல்லாம் பண்ணிக்க, ஆனா எல்லா ஜாதியும் ஒருங்கிணைக்கும் அப்படின்னு எங்க காஸ்போ பாட்டின் கிளப்பில் எங்க மணியரசன் நானும் எல்லா முயற்சி எடுத்தேன். இப்பயும் என் ரத்தத்தை ஒரு முறைக்கு 2 முறை அழுத்தம் கொடுத்து இந்த மேடைக்கு நான் வர சொல்லியிருக்கேன். அப்படின்னா கண்டிப்பா மனால ஒரு ஓரளவுக்கு ஏதோ அவன் நீங்க உங்க பாணியில அவங்க திருட்டு திராவிடமா இருக்கலாம், இல்ல திருட்டு அதிமுக இருக்கலாம், ஏதோ ஒன்னா இருக்கலாம். ஆனா ஏதோ ஓரளவுக்கு நம்ம போனா ஒரு மாண்போட வாங்க, உட்காருங்க, பேசுங்க, ஒரு அரசியல் இருக்கும், ஒரு புரிதல் இருக்கும், ஒரு தெளிவு இருக்கும். ஒரு 50 வருஷம் இந்த தமிழ்நாட்டை மாறி மாறி ஆண்டு இருக்கான், ஒரு அடிப்படை புரிதல் இருக்கும். அவன் ஒரு தகுதியானவங்கிட்ட போய் நம்ம சண்டை போடலாம். ஆனா இப்ப ரத்தம், நீ சண்டை போடுற, நான் சண்டை போடுறேன், நம்ம கோரிக்கை வைக்கிறவங்க யாரு? இன்னைக்கு பார்த்த மந்திரிகள் முகங்கள் எல்லாம் இன்னைக்கு தான் முத மந்திரிகள் எல்லாம் பதில் அளிச்சாங்க. என்ன அற்புதமான உரை, சட்டமன்ற உரை, என்ன புள்ளி விவரங்கள். ஐயோ 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 ஐயோ, இப்படியேப்பட்ட ஒரு சட்டமன்றத்தை சுதந்திர இந்தியாவின் 75 ஆண்டு கால வரலாற்றுல நம்ம பார்க்கல. அதனால இப்ப ஏதோ இடைத்தேர்தல் நடக்குன்றாங்க, நாம் எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து பேசுவோம் டாக்டர், எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து பேசுவோம். இந்த இடைத்தேர்தலாவது இங்க இருக்கக்கூடிய என் தமிழ்ச்சாதி சமூகத்தின் ஆளுமைகள் அந்த சட்டமன்றத்திற்கு சென்று அமர்ந்து இவர்களை நேருக்கு நேராக சட்டமன்றத்தில் கேள்வி கேட்பதற்கான என் தமிழ் குடி தலைமைகளை அங்கே அனுப்ப வேண்டும். அதற்கான ஒன்று கூடலாக, அதற்கான ஒருங்கிணைப்பாக இந்த அனைத்து கட்சிகளின் கூட்டமைப்பு நான் பார்க்கிறேன். இங்க அண்ணன் தனபாலன் எடுத்துங்க, அங்க நாடார் அமைப்பு தலைவர் வந்திருக்கிறாங்க. அங்க நம்ம ஆதி தமிழ் குடியினுடைய பறையனார்னே கட்சி எல்லாம் பார்த்தா, என்னடா என்ன பறையன்னு சொல்றேன், நான் தான் பறையன் பச்சை தமிழ அப்படின்னு தொலைக்காட்சியில் மார்த்தேற்ற மூர்த்தி. இங்க பார்த்தா தென் மாவட்டங்கள்ல எங்க டாக்டரும் எங்க திருமாரஞ்சியும் எங்க டாக்டர் சேதுராமும் எங்க இருக்கிற சந்தானமும் ஒரு எதிரும் புதிருமா இருந்த என் தமிழ்ச்சாதிகள் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. நான் எல்லா ஜாதியும் குறித்துல, கொங்குல தனியரசு இருக்காரு, அங்க ஈஸ்வரன் இருக்கிறாரு, வடக்க நான் இருக்கிறேன், எங்க பங்காளி எங்க சின்னையா சார்பா எங்க வெங்கட்ரகன் ஜெயராம் வந்திருக்காங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாரையும் பாத்துங்க, மீனவர் கடற்கரையோர கிராமங்களை எல்லாத்தையும் பிரதிநிதிப்படுத்துவதற்கு இங்கே நம்முடைய தம்பி ரமேஷும் அண்ணன் கோசுமணி தொடங்கப்பட்ட காலத்துல 2 பேரும் கூட இருக்கிறாங்க. இப்ப யார் இல்ல தமிழ்நாட்டில், எங்க அம்மா போராளி, எங்களுக்கு எல்லாம் வழிகாட்டுறதுக்கு எப்படி போராடணுங்கிறதுக்கு எங்க அம்மா அற்புதமா வந்து உட்காந்துருக்கு. நீங்க இஸ்லாமியர்கள் கட்சி எல்லா கட்சியும் அன்னைக்கு கூட்டத்துக்கு வந்தாங்க. ஜவஹர்லா வந்தாரு, எஸ்டிபி வந்துச்சு, நம்முடைய தமிழ் மன்சாரி அனுப்புனாரு, இங்கே கன்சிராம் பார்ட்டியிலிருந்து இன்னைக்கு அப்துல்லா பார்ட்டியிலிருந்து எல்லாம் தமிழ்ச்சாதிகள் கூட்டம் தான் வந்திருக்கு. ஆனா என்ன செய்யறது, எங்க பழக்கரப்பியா வந்தாரு, பேசிட்டு போயிட்டாரு. எல்லாம் வரோம், ஏதோ ஒரு போராட்டத்தில் உணர்ச்சியில ஒன்று கூடுறோம், கலையிறோம். அது கலையாமல் இவர்களை எல்லாம் ஒரு தேர்ல அல்லது ஒரு ஏர்ல பூட்டி இழுக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். 15 வருஷமா நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனா டாக்டர் அவர்களே, நீங்க வயதில் மூத்தவர், அனுபவம் உள்ளவர், ஒரு ஆதி தமிழ் குடியில் பிறந்திருக்கிற அந்த தகுதி உங்களுக்கு இருக்கிறது. எனக்கெல்லாம் எந்த ஈகோவும் இல்லை. இங்க இருக்கிற யாரை வேண்டுமானாலும் நான் கூட என்ன சொன்னேன், நன்றி சொல்றேன். இல்ல நீங்க பேசுங்க அப்படின்னாரு. நம்ம போதும், நம்ம இனிமேல் பேசுறதுக்கான நேரமே இல்லை. அரசியலா நம்முடைய உறவுகளை அணிதிரட்டி ஒரு கொடையின் கீழ் கொண்டு வந்து, அன்னைக்கு கூட யூஎன்ஐ ரிப்போர்ட்டர் கேட்டார், இது அரசியல் கூட்டணியா மாறுமா அப்படின்னு. அது மாறுமா மாறாதா இருக்கிறதெல்லாம் எங்க டாக்டர் சீமான் போன்றவர்கள், இங்க இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி, இங்க இருக்கிற பெரிய, நான் சொல்ற ஒத்துக்கிறேன், என்னோட பெரிய கட்சியாவே நீங்க இருக்கிறீங்க, நீங்க முடிவு பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு துணையா நிக்கிறோம். இனிமேல் போய் இந்த 5 ஆண்டு நினைச்சா இன்னைக்கு முழுசா சட்டமன்றத்தை உட்கார்ந்து பார்த்த பிறகு இந்த 5 ஆண்டு காலமும் தமிழ்நாடு என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ, ஏதாகுமோ தெரியல. இங்க இலங்கையில தான் ஈழம் வாங்கி தர முடியல.
இங்க அகதியா வந்து கிடக்குறான், அவனை எங்கேயாச்சும் போலீஸ் வெஹிக்கிள் செக்அப்ல பிடிக்கிறான், உங்கள்கிட்ட பாஸ்போர்ட் இல்ல விசா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அப்படியே தூக்கி போய் ஜெயில போட்டுறான். அப்புறம் நாங்க ஜாமீன்தார் பெயில் எடுத்தா கொண்டு போய் புழல் சிறையில் அடைச்சிடறான். 5 வருஷம் 5 வருஷம் அவங்கள விடுதலை செய்ய முடியல. இன்னைக்கு இந்த தமிழக வேலை தமிழருக்கே ஒரு சட்டம் இயற்ற முடியல. இன்னைக்கு மேகதாதுல நான் அணை கட்டி தீர்வேன்னு சொல்றான். ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட கூட்டி அனைத்து கட்சி தலைவர்களின் கருத்தை இது போன்று ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஒதுக்கி இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் காது கொடுத்து கேட்பதற்கு தயாராக இல்லை என்று சொன்னால் என்ன கொடுமை, என்ன கொடுமை. நமக்குனாச்சு இந்த நிலைமை. எதிரில் இருந்து விமர்சிக்கிறோம். பாவம் எங்க அண்ணன் திருமா போனார், பாவம் எங்க ஐயா முத்தரசம் போனார், பாவம் எங்க அண்ணன் வீரபாண்டியன் போனார், பாவம் எங்க பாலகிருஷ்ணன் போனாரு. இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த காங்கிரஸ் கட்சி போச்சு. முதல் கூட்டங்க நடிகர் விஜய் பனையூர்ல அழைக்கிறாரு. அங்க ஈசிஆர்ல ஒரு கூட்டம், ஒரு ஹோட்டல்ல வாங்க கூட்டணி கட்சி தலைவர்களா நம்ம ஒன்று கூடி பேசுவோம் அப்படின்னு அழைக்கிறாரு. எல்லாம் நம்பி போறாங்க. 2 நிமிடம் ஆகுமாங்க? 2 நிமிடம் இல்ல, 2 செகண்ட் ஆகாது. இந்த இது மாதிரி மேடையில் ஏறி நின்று எல்லாரும் நம்ம ஒன்னா ஒரு அணியா இருக்கிறவங்களுக்கு கை தூக்குங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை என்று என்னது பனையூர் பங்களாவில் ஓடி படுத்துக் கொண்டவர் தான் இந்த நாட்டுடைய முதலமைச்சர் அண்ணன் திருமாவர்களே. அண்ணன் புரட்சி புயல் வைகோவை நினைச்சா சமீப காலமா ஐயோ ஏன்னா இப்படி ஆயிட்டீங்க. எங்களுக்கெல்லாம் உங்களுடைய உணர்ச்சிகரமான உரையை கேட்டு சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் நீங்க ஆற்றிய உரைகள் எல்லாம் கேட்டு ஈர்க்கப்பட்டவர்கள். அப்படியேப்பட்ட அண்ணன் அவர் சமீப காலமா பேசுற பேச்சு அதை விட உச்சம். இனத்தை கொன்று ஒழித்த காங்கிரஸ்காரனுக்கு நேற்றுக்கு டெல்லியில் அவர் புள்ள உணர்ச்சி வயப்பட்டு அந்த கோட்டு இப்படி பிரிக்கிட்டு வருது. அப்படியே உணர்ச்சி வயப்போட்டு அவர் போட்ட முழக்கம் இருக்க. ஐயோ உங்க மேல நாங்களாம் மிகப்பெரிய மரியாதை வச்சிருந்தோம். இன்னைக்கு அண்ணன் திருமா கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இன்னைக்கு எப்படி பம்புறீங்க, எப்படி பம்புறீங்க? ஏன் இந்த நிலைமை உங்களுக்கு? ஏன் இந்த நிலைமை? ஏன் ஒரு குடையின்கள் நம்ம இருக்கக்கூடாது? ஏன் ஒற்றுமையா இருக்கக்கூடாது? நாம் நமக்கான இடங்களை நாம் பங்கிட்டுக் கொள்ளுவோம், நாம் நமக்கான முதலமைச்சரை தேர்வு செய்வோம் என்று என்றைக்கு ஒரு முறை நாம் ஒரே அணியில் திரள போறோம்? இன்னைக்கு நம்ம சண்டை போட்டதனுடைய விளைவு என்ன ஆகி போச்சு? எங்க ஊர்ல சொல்லுவோம் நோவாத நொங்கு சாப்பிட்றது, நீங்க சொல்லுவீங்க எங்க ஊர்ல நோவாத பலாசொலை சாப்பிட்ற மாரி. பண்ருட்டிக்கு என்ன ஃபேமஸ்? பலாப்பழம். அந்த மாதிரி ஒருத்தன் சாப்பிட்டு போயிட்டான். என்ன செஞ்சாலும் அதை ஆதரிக்கிற ஒரு கூட்டம், அவன் என்ன பேசினாலும் அதை ரீல்ஸ் போடுற ஒரு கூட்டம், அவன் என்ன பேசினாலும் ஐயோ 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 எங்க, அது எனக்கு வாயால சொல்றதுக்கு அவமானமா இருக்கு. ஆக இந்த கேடுகட்ட இழி நிலையிலிருந்து என் தமிழ் சமூகத்தை ஒரே அணியில் அரசியல் அணியாகவும் இது மாற்றப்பட வேண்டும் என்பது வேல்முருகனுடைய விருப்பம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த என் தமிழ்ச்சாதி மக்களின் விருப்பம். என்னைக்கு தமிழ்ச்சாதி உணர போகிறோம், உணருங்கள். அதற்கான முன்னெடுப்பு வேலைகளை நாங்கள் செய்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, நம்ம ஒற்றுமையா நின்னா இத்தனை கட்சியினுடைய நான் சொன்ன அன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒருவருக்கு 40 கட்சி வந்திருந்தாங்க. ஆளுக்கு ஒரு 1000 பேரை வாங்கினேன். 1000 பேர் வந்து இன்னைக்கு சென்னை ஸ்தம்பிச்சிருக்கோம். பெரிய கட்சி நாங்கள் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு தான் வருவோம், இந்த மாதிரி ஆர்ப்பாட்டத்துக்கெல்லாம் வர மாட்டோம்னு ஆண்ட கட்சி நிறுத்திக்கிட்டாங்க. தேசிய கட்சி நாங்க இந்த கொள்கைக்கு உங்க பக்கம் நிக்கிறோம்னு காட்டுறது தான் வந்தோம், இந்த மாதிரி ஆர்ப்பாட்டத்துக்குலாம் நாங்க உங்க மேடைக்கு வர மாட்டோம் அப்படின்னு அவங்க தேசிய கட்சி வந்தவங்க அவங்களும் போயிட்டாங்க. ஆனா என்றைக்கும் இந்த மண்ணுக்காக, மொழிக்காக, இனத்திற்காக, தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக, தமிழீழ விடுதலைக்காக உலக தமிழர்களின் ஒற்றை முகவரி என் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்கிற மாவீரன் பிரபாகரனை நேசிக்கின்ற உறவுகளாக அன்றும் இன்றும் என்றும் ஆதரிக்கக்கூடிய இந்த உறவுகள், என்றும் போராட்ட களத்தில் நிற்கக்கூடிய உறவுகளும் அவருடைய கட்சிகளும் அவருடைய தலைவர்களும் இங்கு ஒருங்கிணைந்து வந்திருக்கிறார்கள். நிச்சயம் நாம் ஒன்று திரண்டு இது எதிர்காலத்தில் ஒரு அரசியல் அணியாக கூட மாற்றப்பட வேண்டும். நீங்க எல்லாம் ஒன்னா இருங்க. இந்த பெரிய கட்சி எல்லாம் உங்ககிட்ட வந்து சீட்டு கேட்க வைக்கிறதுக்கு நான் பொறுப்படுத்துக்கிறேன். யாராச்சும் அஷூரன்ஸ் கொடுக்குறீங்களா? அண்ணன் எடப்பாடியாக இருந்தாலும் உதயநிதி ஸ்டாலினாக இருந்தாலும் எதிர்காலத்தில் இந்த கூட்டமைப்பு அனைத்து கட்சிகளையும் என் தமிழ்ச்சாதிகள் உள்ளடங்கிய இந்த அனைத்து கட்சி கூட்டணி தலைவர்களிடத்திலே அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை, இடப்பகிர்வை கேட்கின்ற அரசியலை நம்மால் மாற்ற முடியும். ஆனா என்ன செய்யறது? அரசியல், தேர்தல் அரசியல் வந்தா எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும். இதை மாற்றக்கூடிய ஒரு அரசியலாகவும் எதிர்காலத்தில் இருக்கணும். எல்லாவற்றுக்குமான திறவுகோல், எல்லாவற்றுக்குமான தீர்வு என்ன இருக்கு? அரசியல் அதிகாரம். அந்த அதிகாரம் இல்லாம நம்மால் ஒன்றும் முடியாது. அதனால வருகை தந்த தலைவர்கள், அடுத்தது என் செந்தமிழ் சீமான் அவர்களும், நிறைவாக டாக்டர் அவர்களும் பேச இருக்கிறாங்க. நீங்க வந்தவங்க வேல்முருகன் பேச்சாரு, நம்ம கட்சி முடிச்சு கொடி சுருட்டு வண்டியில் ஏறி உட்கார் இருக்கக்கூடாது. நான் எல்லாரையும் பார்ப்பேன். இதுலதான் ஒற்றுமை இருக்குது. அது மாதிரி என் பேர் சொன்னா சத்தம் போடுறது இன்னொரு கட்சி அதெல்லாம் கிடையாது. எல்லா தலைவர்களையும் தமிழ் சமூகத்துக்கு உழைக்கக்கூடியவர்கள் எல்லார் பேரையும் சொல்லும் போது கை தட்டணும், அந்த ஆறாவாரம் இருக்கணும். அதனால இப்ப அண்ணன் பேச்சாரு நம்ம வண்டியை பிடிக்கும்பா அப்படின்னு பிடிக்கக்கூடாது. இப்ப 100 வேன் வந்துச்சுன்னு கணக்கு கொடுத்துருக்கான் 2 டோல்கேட்லயும். ஆனா இங்க ஒரு 50 வேன் கூட்டம் கூட இல்ல. என் கட்சிக்காரங்களை சொல்றேன். 125 கார் வந்துச்சுன்னா எங்க போச்சுன்னு தெரியல. டாக்டர் என்கிட்ட சொல்றாரு, கொஞ்சம் அவங்க எல்லாம் வந்து முன்னாடி நிக்க சொல்லுங்க அப்படின்னு. இது மாதிரி பாதி கூட்டம் பின்னாடி நிக்குதுன்றான்.
அப்ப வரோம், எந்த நோக்கத்துக்காக வரோம்? ஆர்ப்பாட்ட நோக்கத்துக்காக வரோம். இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி அடையணும். மேடைக்கு முன்னாடி வந்து நிக்கணுமா இல்லையா? நிக்கிறது இல்ல, பேசுறதுக்கு முன்னாடியே கலையிறது, அல்லது கடைசி வர வண்டி வந்துகிட்டே இருக்கு. இன்னும் வேன் தமிழ்நாடு முழுக்க ஒரு தொகுதிக்கு ஒரு வேணும்னு சொன்னேன், சில தொகுதியில் கடைபிடிச்சு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அது இன்னும் வந்துகிட்டே இருக்கு. இது என்ன ஒரு சிஸ்டம்? இது என்ன ஒரு முறைமை? 3 மணிக்கு ஆர்ப்பாட்டம்னா காவல்துறை பாருங்க, வெற்றி கழக அரசு காவல்துறை நம்ம எப்படி ஏவலமா நினைக்கிறான். இத்தனை தலைவர்கள் வராங்கன்னு போஸ்ட் அடிச்சிருக்கோம், படம் போட்டிருக்கோம், எல்லாருக்கும் உளவுத்துறைக்கு கடிதம் கொடுத்தாச்சு. ஆனா இத்தனை தலைவருக்கும் சேர்த்து அனுமதி அளிக்கப்பட்ட கடிதத்தில் நமக்கு கொடுத்திருக்கான், 2 to 3 மணிக்குள்ள நீங்க பேசி முடிச்சுக்கணுமா. எப்படி நம்மளை பீச்ச கையால டீல் பண்றான்? வெக்கம், மானம், சூடு, சொரண, தமிழ் ரத்தம் கொதிக்கணுமா இல்லையா? பிச்சை போடுறாங்க. 2 மணிலிருந்து 3 மணிக்குள்ள இந்த ஆர்ப்பாட்டத்தை நீங்க முடிக்கணும்ன்றான். இவ்வளவு பெரிய ஸ்டேஜ் போட விட மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்புறம் நானும் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் ஐயா அவர்களும் தனியார் இங்க வந்து லோக்கல் போலீஸ் ஆபீசரை வர வச்சு இங்க தான் போடுவோம், அந்த கோர்ட்ல இருந்து இந்த கோர்ட்ல இருந்து இந்த மேடை போடுவோம், 40 தலைவர்கள் முன்வரிசை தலைவர்கள் ஒரே வழியில உட்காரணும், இங்க போடுறோம் அப்படின்னு சொன்னான். அன்னைக்கு இருந்த காவல்துறை ஆய்வாளர் அதிகாரிகள் எல்லாம் நீங்க பேச ஆரம்பிக்கும் போது நாங்க டிராபிக்கை க்ளோஸ் பண்ணி தரோம், இது வரைக்கும் க்ளோஸ் பண்ணி கொடுக்கல, டிராபிக் விட்டுட்டு தான் இருக்கிறாங்க. சரி, அவர்கள் பொதுமக்கள், அவங்கனாச்சும் 4 பேர் கேட்டுட்டு போகட்டும் அப்படிங்கிறதுக்காக நாங்க எதையும் நான் இடையில குறுக்கிட்டு சொல்லாம இருக்கிறேன். நான் எதற்கு சொல்றேன்னா, நம்மளை எப்படி அவர்கள் டீல் பண்றான் பாருங்க. அப்ப எங்கேயோ ஒரு கோட்டையில் உட்காந்துக்கிட்டு வெளி உலகமே தெரியாம ஏதோ ஒரு மெதப்புல உட்காந்துக்கிட்டு நம்மளை எல்லாரும் அப்படி கையாளுறாங்க. அதனாலதான் இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களாக இருக்கிற, உழைக்கும் மக்களாக இருந்த 10 தலைமுறை வாழ்ந்த நம்முடைய தேயிலை தோட்ட தொழிலாளர்களாக அந்த மாஞ்சோலையில் வாழ்ந்த இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களை ஏன் என்று, எதற்கு என்று விளக்கம் கூட சொல்லாமல் நீதிமன்றங்கள் சொல்லிவிட்டது என்று அடித்து தூக்கி எறிகிறான். இன்னைக்கு மேகமலையில தூக்கி எறிகிறான். கம்யூனிஸ்டுகள் தலைமையில் அங்கே ஆயிரக்கணக்கான போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு அவருடைய வீடு, வாசல், குடிநீர், சாவு, வாழ்வு எல்லாமாக இருந்த 4-5 தலைமுறையில் 10 தலைமுறை வாழ்ந்த அந்த மக்கள், தமிழர்கள், பூர்வீகுடி மக்கள் வீடுகளை இடித்து தரமட்டமாக்குறேன்னு சொல்றான். இன்னைக்கு நீலகிரியில் அந்த நிலைமை, கோயம்புத்தூர்ல அந்த நிலைமை, இன்னைக்கு வால்பாறை பகுதியில் அந்த நிலைமை, மாஞ்சோலையில் அந்த நிலைமை, எவ்வளவு கொடுமை நமக்கு நடந்தேறி கொண்டிருக்கிறது. தமிழ் சமூகத்திற்கான வாழ்வுரிமை சிக்கல்களில் எப்போது நமக்கு தீர்வு கிடைத்திருக்கிறது? ஏதாவது ஒண்ணுல தீர்வு கிடைத்திருக்கிறதா? இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையம் வராதான், ஆனா அங்க ஷிப்காட் கொண்டு வருவாங்களாம். பன்னாட்டு பணக்கார பெரும் நிறுவனங்களுக்கான மிகப்பெரிய தொழிற்சாலைகள் அமைப்பதற்கு இடம் தருவாங்களாம். இங்க எங்களுடைய மீனவர் மக்களுடைய வாழ்வுரிமையை முற்றுமுதலாக பறித்து பன்னாட்டு பெரும் கணக்கான நிறுவனங்களுக்கு கடலில் 100கணக்கான மைல் தூரம் அவன் அதானிக்கும் அம்பானிக்கும் குத்தகை என்கிற பெயர்ல ரியல் எஸ்டேட் மாதிரி கடலை போட்டு வித்துக்கிட்டு இருக்கிறான். கேட்க நாதி இல்ல. ஆக அதிகாரம் வலிமையானதுதான். அந்த அதிகாரத்தை நாம் கைப்பற்றுவதற்கான அரசியல், எனக்கு இந்த கேடுகட்ட அரசியல் தான் போய் முடியும். இந்த பெரும் கூட்டம் எப்படி பேசிக்கிட்டு இருக்கு, இது என்ன ரீல் போடுறது, ஷார்ட் போடுறது தெரிஞ்சுதான் நான் என்ன சொன்னேன், எப்பா நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு உருவாக்குறதுக்கு போறேன். ஐயோ இவனு கூட எல்லாம் போய் சட்டமன்றத்தில் ஏன் சொன்னாங்க, வந்து கன்வின்ஸ் பண்ணான். திமுக 2ஆம் கட்டத்தில் நீங்களாம் சட்டமன்றத்தில் ரொம்ப முக்கியம், பேசக்கூடிய ஆள், நீங்களாம் சரியா உள்ள போகணும் அப்படின்னாங்க. ஐயோ இவனுக்கிட்ட போய் நம்ம பேசி நமக்கு என்ன புரியும், இந்த எல்லா பத்திரிகை கணிப்பு அப்படி இப்படி சொல்றது. நானும் கொஞ்சம் கணிச்சேன், இது எல்லாம் இந்த காளியாங்குடி கூட்டம், என்னமோ ஒரு கூட்டம் எல்லாம் அங்கதான், நாங்க யாரோ ஒருத்தர் பேரை சொல்லிக்கிட்டு தெரியுது. அதனால இந்த தேர்தலில் நம்ம நிக்க கூடாது, நாம் இது போன்ற ஒரு வேலையை செய்யும். ஆப்டர் தேர்தலுக்கு பிறகு தமிழ் மக்களை அனைவரையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வருகின்ற அந்த பணியை செய்வோம் என்று மூத்தவர் தலைமையிலே ஒருங்கிணைத்திருக்கிறோம். இங்கு யாருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிறதோ, யாரு மக்களை அனைத்து சமூக மக்களையும் அரவணைத்து ஒரு குடையின் கீழ் கொண்டு வரக்கூடிய அந்த பணிவு, தலைமை, பண்புகள், விட்டுக் கொடுப்புகள் எல்லாம் இங்கு இருக்கிற எல்லாருக்குமே இருக்கிறது. ஆக நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்துதான் இது அனைத்து கட்சி தலைவர்களின் தலைமையில் இந்த போராட்டம் ஒரு சின்ன ஒரு கவன ஈர்ப்பாகத்தான் இதை நான் நடத்துகிறோம். நிச்சயம் இது அரசியல் அணியாக கூட மாற வேண்டும் என்பது தொண்டர்களின் விருப்பம், தமிழ்ச்சாதி மக்களின் விருப்பம். இங்க இருக்கிறத விட இந்த வெளிநாட்டுக்கு போய் கூலி வேலை செஞ்சு உழைச்சி 100வது மாடல தலைகிட கட்டி தொங்க விட்டு பெயிண்ட் அடிக்கிறான அவன் தான் இந்த தலைவர்கள் எல்லாம் இந்த மேடையில ஒன்னா இருக்கணும்னு விரும்புறான். எங்க அரசியல் களத்திலும் ஒன்னா நிக்கணும்னு விரும்புறான். புலம்பெயர்ந்த ஈழ தமிழர்கள் அதை விரும்புகிறார்கள். நீங்க தமிழ்நாட்டில் ஏங்க இப்படி போயிருக்கீங்க, ஏங்க என்னைக்கும் ஒன்னாக மாட்டேன்றீங்க அப்படின்னு எந்த நாட்டுக்கு போனாலும் முதல் கேள்வி அப்படிதான். ஏன் வேல்முருகன் நீங்க ஒரு பெரிய தனியா ஒரு கட்சி, சீமான் அண்ணன் ஒரு தனியா ஒரு கட்சி, உங்க ராமதாஸ் ஐயா ஒரு தனியா ஒரு கட்சி, திருமா அண்ணன் ஒரு தனியா கட்சி, டாக்டர் கிருஷ்ணசாமி ஒரு கட்சி, தனியரசு ஒரு கட்சின்றான். அவனுக்கு பதில் சொல்லவே முடியல. ஆக அவர்களுடைய ஆவல், அவருடைய எண்ணம் நாம் அனைவரும் ஒரு குடையின் கீழ் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான். அதை இனிமேலாவது இந்த கூட்டமைப்பு இந்த தமிழ் சமூகத்திற்கான வாழ்வுரிமை சிக்கல்களில் நாம் ஒன்று கூடி போராட்டங்களை முன்னெடுத்து நாம் வலிமையாக நின்று அரசியல் அதிகாரத்தை நிறுவக்கூடியவர்களாக, அரசியல் அதிகாரத்தை நாம் தீர்மானிக்கக்கூடியவர்களாக, நமக்கான இடங்களை நாமே பங்கிட்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் கூட்டமைப்பாகவும் இது எதிர்காலத்தில் உருவாக வேண்டும்.